இங்கே ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லலாம் நடித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் வீட்டில் அவங்க அப்பா கிட்ட இதனாலேயே திட்டு வாங்குறான். ஒரு டைமுக்கு மேலே இதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கிறான். இன்ஜினியரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இதை பார்த்தவொன்னே அவங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த லெட்டர் வந்ததெல்லாம் போய் தான் இவன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு சிட்டியில் இருக்கான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். ஆடிஷன்லாம் போய் பார்க்குறான். சின்ன சின்ன ரோல்லாம் கிடைக்குது. அதில் நடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படா ஹீரோ ஆக போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோயின் மேலே இவனுக்கு ஒரு க்ரஷ் வேற இருக்கு. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பெரிய படத்துல நல்ல ரோல் ஒன்று கிடைச்சிருக்குன்னு. இவனும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறான். என்னன்னா காலேஜ் டைம்ல பொண்ணு வேஷம் போட்டு டான்ஸ் ஆடி இருப்பான். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், ஒரு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கெட்டப் கேட்டிருக்காங்கடா, நீ வேணா போய் அதை பண்ணிட்டு வாடா. நம்ம இவன் பண்ணவே மாட்டான்னு அடம் பிடிக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், நீ உன்னோட ஃபேவரட்டான ஒரு க்ரஷ் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு தான்டா நீ ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு. இவனும் ஓகே சொல்லிடுறான். ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மேக்கப் கடையில் உட்கார வச்சு அவனை அப்படியே பொண்ணு மாதிரி மாற்றி கூப்பிட்டு வரானுங்க. ஹீரோ பொண்ணு கிட்டப்பில் இருக்கிறதுனால அங்கே இருக்க எல்லாருமே இவனை தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஆம்பளைங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்கறதுனால நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு இவன் பயந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்பினேஷன் சீன் எடுக்கிறாங்க. புஷ்அப் எடுக்க சொல்கிறாங்க. இவன் பாடியாக இருக்கிறதுனால எடுத்துடுறான். அந்த பொண்ணு தப்பாக பண்ணிடுறா. அதனால டேரக்டர் திட்டி விட்ட உடனே டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய சண்டையாயிருது. ஹீரோயினும் டிவி நியூஸில் இந்த மாதிரி டேரக்டர் என்ன திட்டா, இனிமேல் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அந்த டேரக்டரும் டென்ஷன் ஆகி, நீ நடிக்கலனா என்ன, உனக்கு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு நடிச்சதில்ல, அவளை ஹீரோயினாக போடுறேன்னு ஹீரோவையே நடிக்க வச்சிடறான். பல படம் நடிக்கிறான். இப்போ பேட்டியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு மாறிடுறான்.